ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ரவி மோகன் அண்ட் ஆர்த்தி ரவி இவங்க 2 பேரோட டிரைவர்ஸ் இஷ்யூ பார்த்தீங்கன்னா பேசும் பொருளா மாறியிருக்கு. அண்ட் அந்த கேஸ் இப்போ கோர்ட்லேயும் போயிட்டுருக்கு. ஆர்த்தி ரவி மாதத்துக்கு 40,00,000 எனக்கு அந்த ஜீவநிதி வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாதத்துக்கு 40 lakhs எதுக்கு வேணும் அப்படின்னு நிறைய பேரும் பார்த்திங்கன்னா கேள்விகளை எழுப்பிட்டு வந்துட்டுருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஜெயம் ரவியும் பார்த்திங்கன்னா இதுக்கு ஃபன்னாக பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டு ரியாக்ட் பண்ணியிருந்தாரு. அண்ட் அது ஒரு சைடு இருக்க, இப்போது ஜெயம் ரவி அண்ட் கனிஷா இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா ஒன்றா இருக்கிற நியூஸை நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. இப்போது கனிஷாவுக்கு பார்த்திங்கன்னா நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்கு. அண்ட் அதற்கெல்லாம் ஆன்சர் பண்ணுற மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது அவங்களே நிறைய விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு எல்லாமே புரியுது, ஆனால் உங்களுக்கு எனக்குள்ளே இருக்கிற உண்மையும் வலியும் உங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி வார்த்தைகளை, ரொம்ப கெட்ட வார்த்தைகளை என் மேலே உங்களுக்கு போடுறது ரொம்ப ஈஸி. ஆனால் என்னை மன்னிச்சிடுங்க. உங்களோட ஒரு புரிதல் என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிகிட்ருக்கு. அதுக்காக என்ன நீங்கள் மன்னிப்பீங்க அப்படின்னும் நான் நினைக்கிறேன். ஒரு நாள் நான் கண்டிப்பாக எல்லா கடவுள்கிட்டேயும் வேண்டிக்கிறேன். அண்ட் ஒரு நாள் கண்டிப்பாக உண்மை என்னன்னு வெளியில் வரும். நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். நீங்கள்லாம் என்ன சொன்னீங்களோ அதை நான் சும்மா வச்சிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. நான் தப்பு பண்ணியிருந்தா அந்த கடவுள் என்னை தண்டிக்கட்டும். என்னோட நீதி பார்த்திங்கன்னா ஒரு நாள் கண்டிப்பாக வெளியில் வரும். நீங்கள் ஒவ்வொருத்தரும் என் மேலே அவ்வளோ கோவமாக இருக்கீங்க, ஆல் ஆங்க்ரி பீப்புள் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அன்டில் த டே, அந்த நாள் வர வரைக்கும் குட் யூ ப்ளீஸ் அலோவ் மீ டு ப்ரீத். என்னை கொஞ்சம் நிம்மதியாக இருக்க விடுங்க. என்ன அவ்வளோ அந்த மூமெண்ட் வர வரைக்கும் ஏட் பண்ணாதீங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. நான் என்னோட எந்த கமெண்ட்ஸையும் நான் ஆஃப் பண்ண மாட்டேன், நான் ஓடவும் மாட்டேன். ஐ ஹாவ் நத்திங் டு ஹைட். நான் எதையும் மூடி வைக்க வேண்டிய எனக்கு அவசியம் இல்லை. உங்கள் எல்லாருக்குமே கேள்வி கேட்குற ஒரு அதிகாரம் பார்த்திங்கன்னா இருக்குது. ஆனால் என் மூஞ்சிக்கு நேராக கேளுங்க, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். பப்ளிக்கில் ஒரு விஷயத்த, ஒரு உண்மையான விஷயத்த பொய்யா மாற்றிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் டேக் மீ கோர்ட் இஃப் யூ ஆர் கான்ஃபிடென்ட் தட் ஈவன் கேட்டலிஸ்ட் டு எனிதிங் தட் இஸ் ஹேப்பனிங். என்னை சுற்றி இருக்கிறவங்கள நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்னை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க, சரியான விஷயங்களை செய்யுங்க. இஃப் மீடியா ஆல் யூ கேன் ஹேட் த்ரூ தென் ஸ்டாப் இட். நான் ரொம்ப நல்ல குடும்பத்துலேருந்து வந்த ஒரு பொண்ணு. இவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு, இப்போவும் ஏன் கண்ணை மூடிட்டு இருக்கீங்க? உண்மை என்ன உங்களுக்கு தெரியுமா? உங்களோட வார்த்தைகள், உங்களோட கர்ஸ், பாடி ஷேமிங், அப்யூஸ், இந்த விஷயத்தினால எனக்கு எவ்வளோ டெத் த்ரெட்ஸ், இவ்வளோ பாதிப்புகள் எனக்கு இருக்குது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. என்னை ஹர்ட் பண்ணதுக்காக கர்மாவுக்கு நீங்கள் ஒரு நாள் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும். எனக்கு கர்மா உங்களை என்ன பண்ணிச்சுன்னு பார்க்கக்கூட எனக்கு சந்தோஷமாக இல்லை. அதுக்கப்புறமா இவங்களுக்கு நிறைய இன்ஸ்டா டிஎம்ஸ் கமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்திருக்கு. அதுக்கும் ரிப்ளை பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃப்ரம் திஸ் பாயிண்ட் ஆன்வர்ட்ஸ் ஐ சரண்டர் ஈச் ஒன் ஆஃப் யூ. யூ ஆர் கமென்சிங் ஆன் ஸ்ப்ரெட்டிங். இந்த நொடியிலேருந்து நான் உங்கள் எல்லார்கிட்டையும் சரண்டர் ஆகிறேன். உங்களோட எல்லா கமெண்ட்ஸ் அண்ட் ஏட்ஸுக்கும் கிரவுண்ட்ஸ் ஆஃப் ஆல் த திங்ஸ் நெகட்டிவ் டு லார்ட் சிவா. சிவாவில் இருந்து ஜீசஸ், சாய் பாபா டு ஆல் த கார்டியன்ஸ் ஏஞ்சல்ஸ், காளிமா டு மதர் மேரி, சென்ட் ஆந்தோனி டு நீம் கரோலி பாபா டு லார்ட் கணேஷா டு லார்ட் ஹனுமான் டு லார்ட் முருகன் டு துர்காமா டு மகாலட்சுமி டு நம்மளோட எல்லா முன்னோர்கள்கிட்டையும் என்னோட கதறலை கொஞ்சம் கேளுங்க. கொஞ்சம் உங்களோட ஸ்லைட்டஸ்ட்டு ஃபார்மில் கூட என்னோட உண்மைகளை கேளுங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க.